வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு ஒரு சோகமான செய்தி. நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு இந்திய மக்கள் அவருடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய உடலுக்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியிருக்காரு அப்படிங்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே டிபேட்டு. பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் மன்மோகன் சிங் அவர்களை அவமதிச்சிச்சு. சில வீடியோக்கெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க பாஜக. என்னன்னா, சோனியா காந்தி அவர்கள் வராங்க, சைடில் மன்மோகன் சிங் அவர்கள் நின்றுக்கு இருக்காரு. மன்மோகன் சிங் அவர்களை பார்க்காம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க. அவர் அங்கே பாட்டுக்கு நின்றுக்கு இருக்காரு, அமைதியாக இங்கே நின்றுக்கு இருக்காரு. அவர் இந்தியாவுடைய பிரதமருங்க, அதற்கான ரெஸ்பெக்டை கொடுக்கலையே சோனியா காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சில வீடியோக்களை ஷேர் பண்ணி காங்கிரஸை கேள்வி எழுப்புறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த கேபினட் போட்ட ஆர்டினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிழிச்சு எறிஞ்சார் ராகுல் காந்தி அவர்கள். இப்படியெல்லாம் மன்மோகன் சிங் அவர்களை அவமதிச்சாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவு போட, பாஜக ஒரு சென்டென்ஸ் சொல்கிறாங்க, ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி, சரியான மனிதர் தவறான கட்சியில், அதான் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவு போட, காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்க, இறப்பில் கூட அரசியல் பண்ணுது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கருத்துக்களை தெரிவிக்க, இப்போ பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய டிபேட் நடக்குது. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அவரே அடிச்சுட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன மூட நம்பிக்கை இது, இதை பார்த்துட்டு மக்கள் தவறாக எடுத்துக்குவாங்களே, மக்கள் அவங்களும் அதே மாதிரி பண்ணால் என்ன ஆகுறது, அண்ணாமலை ஐபிஎஸ் படித்தவரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கொந்தளிக்கிறாங்க. பாஜக என்ன தெரியுமா பதிவு போடுறாங்க, இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சடங்கு. பல கோவில்களில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது தீம் என்ன, கான்செப்ட் என்ன அப்படின்னா, கடவுளை வேண்டி நம்மளே வருத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுனது கிடைக்கும், வேண்டுனது நடக்கும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன கான்செப்ட். உதாரணத்துக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ தீ மிதிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அழகு குத்துறது, காவடி, பறவை காவடி எடுக்கிறது, ஏன் இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குளிரில் குளிக்கிறது, ரொம்ப கடுமையான விரதத்தை மேற்கொள்கிறது, இதெல்லாம் என்ன, உடம்பை வருத்திக்கிறது. அப்போ உடம்பை வருத்தி கடவுள்கிட்ட நம்ம வேண்டுனா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஹிந்துயிசமில் இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு வடிவம் தான் சாட்டையால் அடிச்சுக்கிறது. ஏன் ஒரு வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் ஸ்க்ரீனில், பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி போனார்ல, அந்த பாரத் ஜோடோ யாத்ராவில் ராகுல் காந்தி அவர்கள் சாட்டையை எடுத்துட்டு அவரே அடிச்சுக்கிட்டாரு, ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்போது சாட்டையால் அடிச்சுக்கிறது நிறைய இடத்துல ஊர் நன்மை வேண்டி, ஊர் மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டி சாட்டையை எடுத்து சில கிராமங்களில் நடக்கக்கூடிய திருவிழாவில் சாட்டையை எடுத்து அவங்களே இளைஞர்கள் அடிச்சுக்கக்கூடிய சடங்கு இன்னும் இருக்குது, ட்ரெடிஷன்லாம் இன்னும் இருக்குது. அப்போ என்னமோ புது விஷயத்தை அண்ணாமலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு. அதுதான் சாட்டியை எடுத்துட்டு அவரே அடிச்சுக்கிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாஜகவினர் இதை சொல்கிறாங்க. அடுத்து செருப்பு போடாமல் நான் நடப்பேன், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு திமுக சைடிலிருந்தும் அதிமுக சைடிலிருந்தும் விமர்சனங்கள் வருது. திமுக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றிட்டு தான் நான் செருப்பு போடுவேன் அப்படின்னா ஆயுள் முழுவதும் அண்ணாமலையினால் செருப்பு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியிருக்காரு. அப்போது எப்போதுமே திமுக ஆட்சி தான், எங்கள் ஆட்சியை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓவர் கான்ஃபிடென்ட், இது சரியான ஒரு கூட்டணி, ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமையாதனால தான் இன்னும் உங்கள் வண்டி ஓடிக்கிருக்கு. 2021 பாஜகவுடைய கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான டிஃப்ரென்ஸில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா 2026 திமுக கூட்டணி இருக்காது, திமுக ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க. இது திமுக பாஜக கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன். அதிமுக பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ட்ராமா பண்ணுறாரு, இதெல்லாம் அண்ணாமலையுடைய விளம்பரம் அப்படின்னு அதிமுகவினர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, ஆர்பி உதயகுமார் இருக்கார்ல, யார் அவர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்றம், தலைமை செயலகம், அங்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எனக்கு கோவில், அதனால சட்டமன்றத்துக்கு செருப்பு போட்டுட்டு வரமாட்டேன், தலைமை செயலகத்துக்கும் நான் செருப்பு போட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் பேசினார். அப்போ அதுக்கு ஃபயர் விட்டிங்க அதிமுக. இப்போ மக்களுக்காக அண்ணாமலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு, இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இப்போ இதுக்கு நீங்கள் எதுக்காக
விமர்சனம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அண்ணாமலை மேலே காண்டு, அவர் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பாக தான் தெரியும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது டாபிக் 3. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் திமுகவினரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 2020 இந்த காலகட்டத்தில் சென்னையில் 13 வயது சிறுமிக்கு ஒரு கொடூரம் நடக்குது. அதனை கண்டித்து அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, 2020 சென்னையில் 13 வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் கண்டு மனம் பதறுது. சட்டங்கள் மற்றும் சமூகத்தின் தோல்வி இது. பெண்களின் கண்ணியமே நம் நோக்கமாக இருக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்து ரகசிய பிரிவும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இதை சொன்னார். திமுக ஆட்சியில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைத்து ரகசிய பிரிவும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ உருவாக்கியாச்சா? இப்போ அதற்கான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்புறாங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.